ஹே பீப்ஸ், நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்துட்டு பீச் சீரிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குயின்சிஸை பற்றி தான். ஏற்கனவே சேனலில் நான் ஹாலோஸையும் சோல்டிபஸையும் பற்றி பேசியிருப்பேன். அதை பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம குயின்சிஸை பற்றின ஒரு ஜென்ரல் ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் ஜென்ரல் ஐடியான்னு சொல்கிறேன்னா, இந்த குயின்சிஸோட லோர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மிஸ்டரியாக இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட்டு உங்களை போர் அடிக்க வைக்க விரும்பல. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் குயின்சிஸ்னா யார், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அதை பற்றி தான் பேச போகிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குயின்சிங்கிற டேர்ம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். இந்த ஃப்ரெஞ்ச் வேர்டை நம்ம இங்கிலீஷ்க்கு ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதோட மீனிங் வந்து ஃபிஃப்த் சன். பட் இந்த குயின்சிங்கிற ஃப்ரெஞ்ச் வேர்டை ஜாப்பனீஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ரொனன்சியேஷனோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து மாங்க் ஆஃப் ரெஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ப்ளீச்சில் ஒவ்வொரு ரேஸோட ஸ்லாங்கும் ஒவ்வொரு ரேஸை டிபெண்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சோல்ட்ரிபஸோட ஸ்லாங் எல்லாமே ஜாப்பனீஸை பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ஹாலோஸை பார்த்தா அவங்க எல்லாமே ஸ்பானிஷ் ஸ்லாங்கை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம குயின்சிஸ் அவங்க ஜெர்மன் ஸ்லாங்கை யூஸ் பண்ணுவாங்க. குயின்சிஸோட இந்த ஸ்லாங் மட்டும் ஜெர்மன் மாதிரி இல்லாமல் அவங்க கல்ச்சருமே ரொம்ப ஒரு மாதிரி ஜெர்மன் பேஸ்டாக தான் இருக்கும். இந்த குயின்சிஸோட இந்த ஜெர்மன் அடாப்டேஷன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி யூனிக்காக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த குயின்சிஸ்னா யாருன்னு பார்க்கலாம். இந்த குயின்சிஸ் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவலி அவர் ஹியூமன் பீங்ஸ். ஆமாம், கரெக்டாக தான் கேட்டிங்க, இவங்க எல்லாருமே ஒரு ஹியூமன் பீங்ஸ். ஹாலோ சோல்ட்ரிபஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஹியூமன் பீங்ஸாக இருக்கிறப்ப இவங்களுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஸ்பெஷல் பவர் தான் ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறது, அதை அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் அதை அப்சர்வ் பண்ணி அதை வச்சு கூலான வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுறது. இந்த குயின்சிஸ் எப்படி உருவானாங்கன்னு கேட்டால் அதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இப்போ இல்லை. பட் அதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோல் கிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய படிக்கணும். பட் இப்போதைக்கு இந்த குயின்சிஸ் எல்லாமே யூஹாவோட டிசெண்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த குயின்சி ஹிஸ்ட்ரியில் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா இந்த பிளட் லைன் வந்து மொத்தம் 3 பிரிஞ்சிச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ட் குயின்சிஸ், அதாவது ரியல் குயின்சி. இவங்க எல்லாருமே பியூர் பிளட் நோபல் குயின்சிஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரூய்கன் மாதிரி. செகண்ட் ஒன் ஜெம் குயின்சி, அதாவது ஒரு பியூர் பிளட் குயின்சி வந்து ஒரு நார்மலாக இருக்க ஹியூமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மூலயமா பிறக்கிற குழந்தை எல்லாமே ஜெம் குயின்சியாக பிறப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இருக்க குயின்சிஸ் தான் ரொம்பவே ரேரான அதே மாதிரி ஸ்பெஷலான குயின்சி. இந்த குயின்சிஸோட அந்த லைன் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது மாதிரி இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் குயின்சிஸ் பிறக்கிறது எவ்வளோ ரேர்னா 200 வருஷம் 250 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒருத்தர் பிறப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்னா, மற்ற குயின்சிஸால் சரௌண்டிங்கில் இருக்க ஸ்பிரிச்சுவல் பவரை அப்சர்வ் பண்ண முடியும். பட் இந்த குயின்சிஸால் அப்படி பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க கிட்ட இருக்க ரேஷியை மற்ற குயின்சிஸ்க்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த ரேஷியை அந்த குயின்சிஸ் யூஸ் பண்ணி அவங்களால டெவலப் ஆக முடியும். இது மாதிரி கஷ்டப்பட்டு அந்த வாங்க ஸ்பிரிச்சுவல் பவரை இவங்க எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருந்தா ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போ வேணால் அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை டக்குன்னு பிடிக்க முடியும். இந்த மெத்தடை தான் யூஹாவா வந்து ஹவுஸ் ஃபயர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க உசுரோட சேர்த்து பிடிங்கிப்பான். இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் குயின்சிஸில் நம்மளுக்கு 2 பேர் தான் காமிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் யூஹாவா அண்ட் செகண்ட் ஒன் ஹாஷ்வால்த். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யூஹாவா வந்து எல்லா குயின்சிஸ்க்கும் பவர் கொடுக்கறதுனால இவனை தான் எல்லாருமே ஃபாதர் ஆஃப் ஆல் குயின்சிஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம குயின்சிஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூஹாவா வந்து எல்லா குயின்சிஸையும் கேதர் பண்ணிட்டு சோல் சொசைட்டி மேலே ஒரு பெரிய போர் தொடுப்பான். இந்த வாரில் சோல் சொசைட்டி சைடில் ஹெட் கேப்டன் யமாமோட்டோ இருந்திருப்பாரு. யூஹாவாக்கு என்ன தான் அவ்வளோ பெரிய ஆர்மியை கூட்டிட்டு போயிருந்தாலும் அப்போ இந்த ஸ்குவாட் தெரியும் கூட அவனால் ஈஸியாக சண்டை போட்டுருக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலே யூஹாவா வந்து அந்த வாரில் ஜெயிச்சிருக்க மாட்டான். ஸோ இதனால இவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கி அவனை சீல் பண்ணி வச்சிருவாங்க. தன்னோட லீடர் இழந்த மற்ற குயின்சிஸ் எல்லாம் ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு அங்கே அவங்களோட மெயின் ஜாபான ஹாலோஸை சாவடிக்கிறத பண்ணுவாங்க. பட் இங்கே தான் மெயின் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சோல்ட்ரிபஸ் எல்லாமே ஹாலோஸை பியூரிஃபை பண்ணி அவங்கள சோல் சொசைட்டிக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த குயின்சிஸ் அப்படி இல்லை. இவங்களுக்கு ஹாலோஸோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து ஒரு பாய்சன் மாதிரி. அதனால இவங்க ஹாலோவை வந்து அப்படி வெறுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால ஒரு குயின்சி ஒரு ஹாலோவை சாவடிக்கிறப்ப அதோட ஸ்பிரிட் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். இதனால செத்து போகிற ஹாலோஸோட ஸ்பிரிட் சோல் சொசைட்டியை போய் சேராது. இந்த ஒரு காரணத்தினால சோல் சொசைட்டிக்கும் ஹியூமன் வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வரும். அண்ட் இப்படி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா 3 நிலம்ஸும் ஒன்றா கொலைட் ஆகிட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த ஒரு காரணத்தினால சோல்ட்ரிபஸ் எல்லாமே குயின்சிஸ் மேலே ஒரு வாரம் கொடுத்து அவங்க சாவடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால ஹியூமன் வேர்ல்டில் மீது இருக்க குயின்சிஸ் எல்லாமே சோல்ட்ரிபஸ் கூட ஒரு டீல் போடுவாங்க. இந்த டீலில் சப்போஸ் ஹியூமன் வேர்ல்டில் ஒரு ஹாலோ வருதுன்னா ஃபஸ்ட்டு சோல்ட்ரிபஸ் போய் அது கூட சண்டை போட்டோம். ஒருவேளை இந்த சோல்ட்ரிபஸ் செத்து போயிட்டா குயின்சிஸான நாங்கள் வந்து இந்த ஹாலோவை சாவடிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் தான் அந்த சோல்ட்ரிபஸ் வந்து குயின்சிஸ் எல்லாத்தையுமே சாவடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு வெறுப்புனால சோல்ட்ரிபஸுமே இந்த டீலை வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. இதனால இந்த 2 ரேஸ்க்கு நடுவிலுமே ஒரு பெரிய அளவில் வெறுப்பு இருக்கும். அண்ட் இந்த வெறுப்பு வந்து பெருசாக வளர்ந்து 1000 இயர் பிளட் வாரில் வந்து நிற்கும். குயின்சிஸோட பிளேஸ் ஆஃப் லிவிங் வந்து ஹியூமன் வேர்ல்டில் தான் இருந்துச்சு. ஆனால் யூஹாவாக்கு வந்து வாரில் தோற்றதுக்கு அப்புறமா மற்ற குயின்சிஸ் எல்லாமே சோல் சொசைட்டியை எப்படியாவது ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு சோல் சொசைட்டியில் தங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இவங்க சோல் சொசைட்டி மேலே ரிவெஞ்ச் வாங்கணும், அதுக்காக வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிட்டியில் தானே தங்கணும், அது எப்படி சோல் சொசைட்டிக்குள்ளேயே அவ்வளோ ஈஸியாக தங்க முடியும்னு கேட்குறீங்களா? இங்கே தான் குயின்சிஸ் எல்லாமே அவன் பொருள் எடுத்து அவனையா பொண்ணுங்கிற மாதிரி சோல் சொசைட்டியோட ஒரு சின்ன மிஸ்டேக்கை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அது என்னடா அவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா அது சோல் ரீப்பரோட கேர்லெஸ்னஸ் தான். இப்போ சோல் ரீப்பர்ஸ் வந்து குயின்சியை சாவடிக்க போகணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஹியூமன் வேர்ல்டுக்கு தான் போய் பார்ப்பாங்க.
ஒருவேளை அவங்க ஹியூமன் வேர்ல்ட்லயும் இல்லைன்னா ஹியூகமண்டோல போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்துல தான் அவங்க நல்லாவே தேடுவாங்க. இதுக்கான மெயின் ரீசனே சோல் ரீப்பர்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டி அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறது தான். இந்த ஒரு லூப் ஹோலை யூஸ் பண்ணி சோல் சொசைட்டியோட அன்கார்டட் பிளேஸ், அதாவது சோல் சொசைட்டியோட ஷேடோ ரெலமில் போயிட்டு குஞ்சிஸ் எல்லாமே ஒளிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஷேடோ ரெலமோட பேர் தான் வேண்டர்வேக். ஆனால் இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து ஹிடன் பேலஸ். ஸோ சீல் பண்ணப்பட்டிருக்க சோல் கிங்கோட ஹிடன் பேலஸ் தான் இந்த வேண்டர்வேக். அடுத்து நம்ம குயின்ஸோட கல்ச்சரை பற்றி பார்க்கலாம். குயின்ஸோட ஐடியாலஜி வந்து சோல் ரீப்பரோட ஐடியாலஜிலேருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். சோல் ரீப்பர்ஸ் பிளாக் கிமோனை போட்டால் இவங்க வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃபுல் சூட் போடுவாங்க. இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ங்கிற டிஃப்ரென்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த அளவுக்கு எனிமிட்டி இருக்குன்னு காட்டுது. அண்ட் குயின்ஸஸ் எல்லாமே ஒரு மாதிரி வெஸ்டர்ன் ரிலிஜனை பேஸ் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுற இந்த குயின்சி கிராஸாக இருக்கட்டும், இல்லை குயின்சி சைக்கானாக இருக்கட்டும், இது எல்லாமே வெஸ்டர்ன் அட்டையரை அப்படியே மேட்ச் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம குயின்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பார்க்க போகிறோம். அதுதான் அவங்களோட காம்பேட் எபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல் வெப்பனரி. இந்த குயின்ஸஸோட ஒரு கோர் எபிலிட்டியை சரௌண்டிங் இருக்க ரேஷியை அப்சர்வ் பண்ணுறது தான். இவங்க எல்லாருமே அந்த ரேஷியை அப்சர்வ் பண்ணி அதை வச்சு ஒரு பவன் அரோ கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ளீச்சோட ஸ்டார்டிங்கில் எல்லா சோல் ரீப்பர்ஸும் கத்தி வச்சு சண்டை போடுறப்ப இஷ்ரா மட்டும் ஒத்தால நின்றுக்கிட்டு பவன் அரோ வச்சு சண்டை போடுறது அவ்வளோ கூலாக இருக்கும். 1000 Year Blood Warல இன்னும் நிறைய குயின்ஸை பார்க்க போகிறோம். அவங்களும் பவன் அரோ வச்சுட்டு சூப்பராக சண்டை போடுவாங்கன்னு ஆசையாக இருந்தால் அந்த பவன் அரோ மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் கன்லேருந்து கிரனேட் வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிஷின் கன்னை கூட மன்னிச்சிடலாம், பார்த்தா மிசைல் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு அதை வச்சுலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து குயின்ஸஸ் எல்லாமே சாண்ட்ரே க்ளவ்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெப்பனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வெப்பன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது குயின்ஸோட பவரை வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். இப்படி ரெஸ்ட்ரெயின் பண்ண ஸ்டேட்லையுமே அவங்க ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ஆரோஸை புல் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணும். இந்த க்ளவை வச்சுக்கிட்டு ஒரு குயின்ஸி கண்டினியூவாக 7 நாள் அதிகமான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்க ஏரியாவில் ட்ரைனிங் பண்ணும். அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குயின்ஸோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த க்ளவில் ஸ்பெஷலான ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதை உடைக்கிறது மூலமா இந்த குயின்ஸால் லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை என்னதான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண முடிஞ்சாலுமே அதில் இருக்க பவர் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இது குராமாவோட பேரியன் மோட் மாதிரி. எப்படி பேரியன் மோட் யூஸ் பண்ணுறப்ப அந்த டெயில் பீஸ் செத்து போதோ அதே மாதிரி இந்த லெஸ்ட்ரில் யூஸ் பண்ணுறப்ப இந்த குயின்ஸோட பவர்ஸும் கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால இந்த குயின்ஸால் ஸ்பிரிச்சுவல் பவரை மறுபடியும் யூஸே பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து சில குயின்ஸஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளேட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது கூடவே கிண்டோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டியூப் இருக்கும். இந்த டியூபுக்குள்ள கான்சென்ட்ரேட்டட் ஸ்பிரிச்சுவல் பவர் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேடை வச்சு ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி வரைஞ்சி இந்த கிண்டோல இருக்க ஃப்ளூயிட் அதில் ஊற்றுவாங்க. இது வந்து சோல் ரீப்பர்ஸோட கீடோ மாதிரி வேலை செய்யும். இந்த டெக்னிக்கோட பவர் வந்து ஹை நம்பர் ஹார்டோஸ்க்கு ஈக்குவலான ஒரு பவர். இதுக்கு அடுத்து ஹிரண்யாக்கு. இது வந்து குயின்ஸஸோட ஒரு மூவ்மெண்ட் டெக்னிக். குயின்ஸஸ் வந்து அவங்க காலுக்கு அடியில் இருக்க ரேஷி மேலே ஃப்ளோட் பண்ணுறது மூலிமா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஆனால் இந்த ஹிரண்யாக்குங்கிற டேர்ம் வந்து இஷிராஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேண்டர்வேக்கில் இருக்கிறவங்க இதை வேற பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா குயின்ஸஸால் ஷேடோஸ் யூஸ் பண்ணி டெலபோர்ட் பண்ண முடியும். இது வந்து சோல் ரீப்பர்ஸோட செங்காய் மோன் அப்புறம் ஹாலோஸோட கார்கண்டாக்கு ரொம்பவே சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட் பிளட் டெக்னிக்ஸ். இது எல்லாமே ரொம்பவே ஹை லெவல் டெக்னிக்ஸ். அதாவது பிளட்டுங்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அவங்களோட பிளட் வெயின்ஸில் அனுப்புறது. இந்த பிளட்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு, பிளட் வெயின் அண்ட் பிளட் ஆர்டரி. இந்த பிளட் யூஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் பவர் அவங்களோட வெயின்ஸ் ஃபுல்லாக அனுப்புறது மூலியமா அவங்களோட பவர் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ஆர்டரிங்கிறது இவங்களோட அஃபென்சிவ் பவரை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த அதர் ஹேண்ட் பிளட் வெயினுங்கிறது அவங்களோட டிஃபென்சிவ் பவரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். பியூர் பிளட் குயின்ஸஸ்க்கு பிறக்கிறப்ப இந்த எபிலிட்டி இருக்கும். பட் மற்ற குயின்ஸஸ் எல்லாமே அவங்க வளர வளர அதை கற்றுப்பாங்க. இதுக்கு அடுத்து ரான்சோட்டங்காய். குயின்ஸஸ் வந்து அவங்க பாடி பார்ட்ஸை ரேசிஸ்டிங்ஸை யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்க. இதை நம்ம சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே மயூரிக்கும் இஷிராக்கும் நடந்த ஃபைட்டில் பார்த்துருப்போம். இஷிராவோட லிம்ஸ் எல்லாமே மயூரியோட பாய்சனால பேரலைஸாக இருக்கும். ஆனால் இஷிரா வந்து இந்த ரசுண்டங்காய் யூஸ் பண்ணி அவனோட லிம்ஸை அவனே மேனிபுலேட் பண்ணிப்பான். அண்ட் குயின்ஸஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவர் அதுதான் லெட் ஸ்டில் இல்லைனா வால் ஸ்டாண்டிங். லெட் ஸ்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு குயின்ஸால் அதை ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் கம்ப்ளீட்டாக போயிடும். ஆனால் வால் ஸ்டாண்டிங்கிறது இதே பவரை கொடுத்துட்டு பட் இதில் இருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜை மட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். இந்த வால் ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணுறது மூலமா குயின்ஸஸ்க்கு பல மடங்கு பவர் கிடைக்கும். இது கூடவே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரால் விங்ஸு, தலையில் ஹேலோ இது எல்லாமே முளைக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வால் ஸ்டாண்டிங் வந்து இந்த யூஸரோட ஸ்டாமினாவை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி எடுத்துடும். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு குயின்ஸி வந்து யூஹாவாக்கோட மெடாலியனை யூஸ் பண்ணி ஒரு சோல்டியரோட பங்கை ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால வால் ஸ்டாண்டிங் யூஸ் பண்ண முடியாது. இந்த குயின்ஸிஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க எல்லாமே யூஹாவுக்கு அடியில் வேலை செய்வாங்க. இவங்க தான் ஸ்டெண்டேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெண்டேட்டர்ஸ்க்கு யூஹாவாக்கா வந்து ஒரு ஆல்ஃபபெட்டை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுப்பான். இந்த பவரோட பேர் தான் ஷிஃப்ட். ஒருவேளை இந்த ஸ்டெண்டேட்டர்ஸ் எடுத்துட்டா இந்த பவர்ஸ் எல்லாமே யூஹாவாக்கா போய் சேர்ந்துடும். நான் ஃபியூச்சர் வீடியோஸில் எல்லா ஷிஃப்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு குயின்ஸஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம அந்த கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.